ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டாபிக் தான். இந்த டாபிக் மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே இந்த இது பண்ணிக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும். என்ன ஏதாவது சமையலான்னு பார்க்குறீங்களா? அதுதான் இல்லை. நம்ம லேடிஸ்க்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? கண்ணாடிக்கு எதிர்க்க நிற்கிறது ரொம்ப பிடிக்கும். கண்ணாடிக்கு எதிர நின்று என்ன பண்ணுறோம்? மேக்கப் பண்ணிக்கிறோம், அழகுபடுத்திக்கிறோம் இல்லையா? ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த மேக்கப், நிறைய பேர் கேட்டிருந்தேன், மாமி மேக்கப்பை பற்றி சொல்லுவோன்னு. எனக்கு ஒன்றும் மேக்கப்பை பற்றி அவ்வளோ தூரம் தெரியாது. ஆனால் நீங்கள் எல்லோரும் கேட்டதுனால நான் இதை பற்றி கொஞ்சம் படிச்சுட்டேன். கொஞ்சம் சில ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கினேன். அது என்னெல்லாம் வாங்கினேங்கிறத உங்களோட நான் கண்டிப்பாக பண்ணி காமிப்பேன் இல்லையா? அப்போ நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிறது 50+, 50 வயதினருக்கு மேலே இருக்கிற பெண்மணிகளுக்கு. அதாவது என்னென்னாக்க, நம்ம எல்லாருமே தயங்குவோம் இல்லையா? பார்லருக்கு நம்ம போயிட மாட்டோம். ஏதாவது ஃபேஸில் ரொம்ப நிறையா ஃபவுண்டேஷன்லாம் போட்டு விட்டுருவாளோ, ரொம்ப பெருசு பெருசாக கருப்பாக அப்படி இப்போ புருவமே இப்படி மரவட்டை மாதிரி போட்டு விட்டுருவாளோ, கம்பளி பூச்சி மாதிரி, அப்படி இப்படி நம்மளுக்கு பலவித டவுட்ஸ் உண்டு. நம்மளுக்கு மேக்கப்பை பற்றி ஒன்றும் தெரியாது. அதனால வர பயங்கள் இதெல்லாம். மேக்கப் பண்ணி நம்ம மாத்திரம் தனியாக கூட்டத்தில் தெரியுமோ, நம்மளை பார்த்து எல்லோரும் சிரிச்சிடுவாளோ, இந்த மாதிரி பயம், இந்த மாதிரி டவுட்ஸ் அதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி பீதியெல்லாம் இருக்குது நமக்கு. நம்மள்கிட்ட ஒன்றும் ரொம்ப மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒன்றும் வச்சுக்கிறது இல்லை இல்லையா? நான் டெய்லி உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன்னு, நான் என்ன டெய்லி தடவிக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கேன் ஃபவுண்டேஷனா? இல்லவே இல்லை. டெய்லி நான் தடவிக்கிறது பதஞ்சலியோட அலோவேரா ஜெல், அதுதான் தடவிப்பேன். லிப்ஸ்டிக் அஃப்கோர்ஸ் நான் போட்டுப்பேன். எனக்கு லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதில் ஒரு 5-6 ஷேடு நான் வச்சுருக்கேன், அதுதான் போட்டுப்பேன். அதனால இந்த அலோவேரா ஜெல் அண்டு லிப்ஸ்டிக்கு இதை தாண்டியும் இப்போ நம்ம ஒரு கல்யாண கார்த்திக்கு போகிறோம், ஒரு விசேஷங்களுக்கு போகிறோம், அப்போ வெறும் அந்த ஜெல்லை மாத்திரம் அப்ளை பண்ணிட்டா போகாது இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படிப்படியாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறா இல்லையா? அந்த மாதிரி மேக்கப்பு. இதில் என்னன்னாக்க, ரொம்ப ஜாஸ்தி நாங்கள் பண்ணுறதா இல்லை. ஃபேஸில் போடுற மேக்கப் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறணும். ஒரு சின்ன ஃபங்க்ஷன், ஒரு பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரி எதாவது போகிறீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லைட்டாக போட்டுட்டா போகிறோம். இதே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதுவாக போகலாம், ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், ஆர் வேறு ஏதாவது பெரிய இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அதுதான் மேக்கப் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக போட்டுக்கலாம். நம்ம வெறும் நல்ல புடவை மாத்திரம் கட்டிட்டா போகாது, பெரிய பெரிய நகை ஹாரம் அதை மாத்திரம் மாட்டிட்டா போகிறது. ஃபேஸும் பளிச்சுன்னு தெரியணும், ஹேர்டோவும் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி அதை பார்த்துக்கணும். இது இப்போ நான் காமிக்கிற சில மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்பவுமே கொஞ்சம் நல்ல பிராண்டடாக வாங்குறது நல்லது. இப்போ தான் உங்களுக்கு நிறையா ஆன்லைனில் கிடைக்கிறது, அது நீங்கள் பார்த்துக்குங்க. என்ன எல்லாம் பட்ஜெட் இதுலேயும் வரணும். ஏன்னா கொஞ்சம் நல்ல மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம்னா அதெல்லாம் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இன்றைக்கி நாம் எப்படி இதை ஆரம்பிக்க போகிறோம்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ மேக்கப் அப்படின்னா நம்ம என்னங்க முகத்தில் தடவிக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இது முதல்ல ரொம்ப லைட் மேக்கப், நோ மேக்கப் லுக் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு இந்த பிபி க்ரீம், இது பான்ஸோடு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா படிச்சுன்னு இருக்கணும், கொஞ்சம் நல்லா தெரியணும், கம்ப்ளெக்ஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சிசி க்ரீம். அதுக்கப்புறம் இது ரொம்பவே நல்லா மேக்கப் போடணும் அப்படின்னாக்கா ஃபவுண்டேஷன். இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு கலர், உங்கள் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் பார்த்துக்கணும். இதில் நிறைய ஷேட்ஸ் வரும், உங்கள் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் அதை செலக்ட் பண்ணிக்கணும். சரியா? இப்போ நம்ம மேக்கப்புக்கு போயிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணும். முதல்ல இது என்ன பண்ணணும்னாக்கா, ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் உட்காரணும். முகத்தை நல்லா அனுப்பிடணும். இப்போ அதனால தான் உங்களுக்குலாம் காமிக்கணுங்கிறதுனால நான் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். இப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் டைரெக்டாக ஃபவுண்டேஷனையோ இல்லை சிசி க்ரீம் அப்ளை பண்ணக்கூடாது. அது இல்லை, முதல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா மாய்ஸ்சரைசர் தடவணும். ஃபஸ்ட்டு இது மேக்கப்பு, நம்ம ஸ்கின்னை நம்ம ரெடி பண்ணுறோன்னு பேர். மாய்ஸ்சரைசரை ஃபஸ்ட்டு அதுதான் அப்ளை பண்ணணும். முதல்ல மாய்ஸ்சரைசர் தடவிக்கணும். சரியா? இங்கே கழுத்துலேருந்தே இப்படி தடவிக்கணும். கை விரல்கள் இருக்கு இல்லையா, இந்த விரல் நுனி, இதால் மொல்லமாக இப்படி பண்ணணும். போட்டு தேய்க்கக்கூடாது, தேய்க்கவே படாது, சும்மா இப்படி பண்ணணும் மொல்லமாக. ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அலோவ் பண்ணணும், இது ரெஸ்ட் ஆகிறதுக்கு. அதாவது என்னன்னாக்கா, இது நம்ம ஃபேஸை ரெடி பண்ணுறோம் இல்லையா, ஒரு இது இருக்கும், ஒரு ஈரப்பதம் இருக்கும். அது எனக்கு டைரெக்டாக நீங்கள் இந்த பிபி க்ரீம் ஆர் ஃபவுண்டேஷன்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். அப்புறம்
அதனால நம்ம ஸ்கின்னை ரெடி பண்ணுறோம். இப்போ ஒரு ஈரப்பதம், ஒரு மாய்ஸ்சரைசிங் இது எபிலிட்டி இந்த ஸ்கின்னுக்கு இப்போ வந்திருக்கு. இதுலேயே இன்னொரு ஸ்டெப் என்னன்னாக்கா, இப்போ பெங்களூரில் இப்போ எங்களுக்கு இது தேவைப்படாது. ஆனாக்க ரொம்ப வெயிலில் இருக்கிற இது இருக்கு இல்லையா, வெயிலில் வெளியில் போக வேண்டிய வேலை, அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக தரணும். மாய்ஸ்சரைஸ்க்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு சன்ஸ்க்ரீன் ஒரு லேயர் போட்டுன்றணும். அப்போ உங்களுக்கு அந்த சன்ரைஸோட எஃபெக்ட் இருக்காது, அது வந்து அதோட பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லுவாள். இன்றைக்கி நான் அது போட்டுக்கல, சன்ஸ்க்ரீன் போட்டுக்கல. ரைட்டா? அடுத்தது நம்ம மாய்ஸ்சரைசர் தடவிண்டு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறமா லாக்மியோட ப்ரைமர். இந்த ப்ரைமருங்கிறது இருக்கே, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபவுண்டேஷன் ஆர் சிசி க்ரீம் எல்லாம் தடவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரைமருங்கிறத தடவிண்டா முகத்தில் ஏதானும் ஒரு மார்க்ஸ் இருக்குது, சில பேருக்கு ஆக்னே மார்க்ஸ் இருக்கும், பிம்பிள் மார்க்ஸ் இருக்கும், இல்லைன்னா பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும், நிறைய இதெல்லாம் இருக்குல்ல. இந்த கரும்புள்ளின்னு சொல்லுவாள்ல, அந்த கருந்திட்டு, அது தமிழில் எனக்கு கரெக்டாக வரல, அந்த மாதிரி மார்க்ஸ் ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் இது மறைச்சிடும். அதனால இதை முதல்ல தடவிக்கணும். இதுவும் அதே மாதிரி தான், முட்டா அப்படி வச்சுக்கணும், அப்படி புள்ளியாக வச்சுன்னுட்டு நல்லா அழகாக அதை ஸ்ப்ரெட் பண்ணிடணும். இப்போ இந்த ப்ரைமரை வந்து இதில் வந்து இந்த புறங்கை தான் நம்மளுக்கு பேலட், நம்மளுடைய இது வந்து இதுதான். ஸோ இதில் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. ஆரம்பமே ஆல்ரெடி இவ்வளோ அதெல்லாம் போட்டுக்கூடாது, கொஞ்சோண்டு போட்டுக்கணும். இது சின்ன சின்ன டாட்ஸாக எடுத்து எல்லா இடத்துலையும் இப்படி போட்டுட்டோம். இதுதான் வந்து நம்மளுடைய ஃப்ளாஸ், நம்மளுடைய குறைகள், ஸ்கின்ல என்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் மறைக்கக்கூடிய தன்மை உள்ளது இந்த ப்ரைமர். இப்போ நான் ப்ரைமர் தடவின்றிருக்கேன். நான் கொஞ்சோண்டு தான் போட்டுருக்கேன், பட் அது தடவரிச்சு உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஒரு மாதிரி சில்க் மாதிரி அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிறதே அவ்வளோ நல்லா இருக்குது. நல்ல வாசனை, நல்ல கம்பெனியோட வாங்கும். நான் வச்சுட்டு இருக்கிறது இந்த லாக்மே ப்ரைமர். நீங்கள் நம்பினா நம்மளோட இதாக ஃபர்ஸ்ட் டைம் இதை போட்டுட்ருக்கேன். இதெல்லாம் நான் ஒன்றும் போட்டுட்டது இல்லை, நான் பார்லர் போனதே கிடையாது, ஃபேஸ் மேக்கப்பெல்லாம் நான் பண்ணிட்டது கிடையாது. எப்போ ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு ஐப்ரோஸ் இப்போ எதுவும் போகல, எங்கேயுமே போகிறதில்ல. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை ஏதோ வச்சுட்டு பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நீங்களாம் கேட்டீங்கிறதுனால நான் வந்து இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கினேன். அதுக்கு நான் படிச்சுட்டேன் ஃபஸ்ட்டு, எப்படி இதை பண்ணிக்கணும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் இருக்கா நிறையா பேர், அவள்கிட்ட எல்லாமும் நான் ஆலோசனை கேட்டுட்டேன். ஸோ அதனால் முதல்ல மாய்ஸ்சரைசர், அப்புறம் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறமா ப்ரைமர் தடவிக்கணும். வெயிலில் போகிறதா இருந்தால் சன்ஸ்க்ரீன் தடவிக்கணும். ரைட்டா? இப்போ நம்ம ப்ரைமர் தடவிட்டுட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிசி க்ரீம் ஆர் ஃபவுண்டேஷன், நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எனக்கு இதை சிசி க்ரீம் போட்டுட்டாலே ரொம்ப பளிர்னு இருக்கும் ஃபேஸு. இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேக்கப் நல்லா இருக்கணும், பெரிய பார்ட்டி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஒரு கல்யாணங்களுக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் இதையும் போட்டுக்கலாம். சரியா? சிசி க்ரீம் தான் போட்டுருக்கேன், ஏன்னா எனக்கு இது போருன்னு பட்டது. இதை நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃபேஸ் பூரா. இது என்னன்னு பார்க்குறீங்களா, இதுதான் பியூட்டி பிளெண்டர்னு பேர். இது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. இதை நம்ம ஜலத்தில் நனைச்சிட்டு அப்படியே புழிஞ்சு இதில் பூரா இதை எடுத்துடணும். இப்போ இது வெட்டாக இருக்கும், அது ஆன உடனே நம்ம அப்படியே டேப் பண்ணிக்கணும். இப்படி பண்ணிட்டோம்னாக்க நீங்கள் என்ன மேக்கப் போட்டுருக்கோ அது அப்படியே போய் உட்காந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் கூட கலையாது, ரொம்ப நாளைக்கு அது அப்படியே இருக்கும். பார்க்கலாமா? வந்து இது அப்படியே புரிஞ்சிடணும், இல்லை ஜலமே இருக்கக்கூடாது. இதை போட்டு இப்படி ஒத்தி எடுத்த மாதிரி எடுக்கணும். இப்படி போட்டு தேய்க்கக்கூடாது. ரைட்டா? இப்படி சும்மா இப்படி ஒத்தி எடுக்கணும். இப்போ மேலாக உங்களுக்கு வேணும்னா காம்பேக்ட் பவுடர் இருக்கும் இல்லையா, இது நான் வச்சுருக்கிறது நைக்காவுது. இது வந்து கொஞ்சமாக இப்படி ஒத்தி கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். இது பாருங்க, அப்போ என்னென்னக்கு சீராக இருக்கும் அது உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து ஃபேஸ் மேக்கப் ஓரளவுக்கு நம்ம பண்ணிட்டு விட்டோம். நான் ரொம்ப டீப்பாக அது பண்ணிக்கல. ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு கன்சீலர்னு ஒன்று இருக்குது, அந்த கன்சீலர்லாம் நான் போட்டுக்கலைங்க, அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு. அது அடுத்து வர எபிசோட்ஸில் நம்ம பார்க்கலாம். இது இன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளாக தான் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இது நம்மளுக்கெல்லாம் போரும்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் நம்ம ஃபவுண்டேஷன் போட்டுட்டு எப்படி தெரியணும், அதுவும் எது பண்ணிட்டாலுமே நம்ம தெரிஞ்சு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னாக்க அதில் இன்னொரு டிப்ஸும் நான் சொல்கிறேன்.
நம்ம எப்போ மேக்கப் பண்ணிட்டாலும் நேச்சுரல் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜன்னலுக்கு பக்கத்தில் நின்றுட்டு பண்ணிக்கோங்க, அது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் நம்ம எப்படி நேச்சுரல் லைட்டில் நம்ம எப்படி தெரியணுங்கிறது. ஏன்னா நம்மளுக்கு யாரும் பண்ணிவிட போகிறதில்ல, நம்மளே தான் பண்ணிக்கிறோம் இல்லையா. அதனால நம்ம வந்து கரெக்டாக நம்ம ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். அதனால கண்ணாடியை வச்சுட்டு ஜன்னலுக்கு பக்கத்தில் நின்றுடுவோம், அது ரொம்ப கரெக்டாக வரும். ஸோ இப்போ இந்த ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் அடுத்த வர எபிசோட்ஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஐப்ரோஸ் அண்ட் லிப்ஸ்டிக் இது பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து ஐப்ரோ எப்படி டிஃபைன் பண்ணுறோங்கிறது. இது வந்து சுகர் கம்பெனியோடது. இதுவும் நல்ல பெரிய கம்பெனி தான், சுகர் நல்ல பெரிய காஸ்மெட்டிக் வாடுறது. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பக்கம் இந்த மாதிரி ப்ரஷ் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இன்னொரு பக்கம் இந்த இது ஷேட் இருக்கும். இது வந்து ரொம்ப பிளாக்கிஷாக வாங்கிக்காதீங்கோ, இது கொஞ்சம் ப்ரௌனிஷ் டிஞ்ச் இருக்கும். இன்னும் ரொம்ப பிளாக்காக போட்டுட்டோம்னாக்கா அது ரொம்ப கருப்பாக, அது நல்லா இருக்காது. இது வந்து கொஞ்சம் லேஸாக கொஞ்சம் ப்ரௌனிஷ் டிஞ்ச் இதில் இருக்கும். நான் இதை தடவி விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், சரியா. இந்த ப்ரஷ் இருக்குல்ல, ப்ரஷ்ஷால் இது எப்படி இப்படி பண்ணிட்டுருணும், இப்படி அது ஈவனாக அது ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ அடுத்தது என்னன்னாக்கா, கண்ணுக்கு மைய அழகு தான் இல்லையா. அதனால் இது காஜல் ஸ்டிக்ஸு, இது லாக்மே ஐகானிக் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து கண்ணுக்கு வந்து அழகாக, இது வந்து இல்லை சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணுக்கு வெளியிலலாம் தீத்தினா மாதிரி போயிடும், அது பறவைனா மாதிரி போய்டுறதுன்னு சொல்கிறேன் இல்லை, அந்த மாதிரிலாம் அப்புறம் ராரா சரசப்புராரா மாதிரி ஆகிடும். அந்த மாதிரிலாம் ஆகாமல் ரொம்ப கரெக்டாக ஒரு சின்ன லைனை இழுத்தா போகிறோங்க. இது லாக்மே ஐகானிக், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லா வரும். இப்போ நம்ம கடைசியாக என்ன பார்க்க போகிறோம், ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். லிப்ஸ்டிக்ஸ், இது வந்து முதல்ல லிப் லைனர்னு ஒன்று கிடைக்கும். இந்த ஐப்ரோ பென்சில் மாதிரி இதுக்கும் ஒரு லிப் பென்சில் ஒன்று கிடைக்கும். அதெல்லாம் முதல்ல அவுட்லைன்ஸ் வரைஞ்சி விட்றணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வரும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க சரியாக போட்டுன்னு இருக்க மாட்டாங்க. நீங்கள் இதை போட்டு பழக்கின்ட்டுனா அந்த லைனுக்கு உள்ளே நம்ம லிப்ஸ்டிக் போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல அவுட்லைன்ஸ் ஒன்று போட்டுருக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஷேடு நிறையா மெரூன்ஸ் இருக்குது, ப்ரௌன்ஸ் இருக்குது, நியூட் ஷேட்ஸ்னு கிடைக்கும், நியூட் லிப்ஸ்டிக்ஸ். அந்த நியூட் ஷேட்ஸ்னால் என்னென்னாக்கா, இதெல்லாம் ரொம்ப பிரைட்டாக இருக்காது, ரொம்ப சட்டிலாக இருக்கும். நம்ம எந்த இதில் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து காஸ்மெட்டிக் ஷாப்பு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போனேன்னா அவளே உங்களுக்கு கைடு பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. நியூட் ஷேட் லிப்ஸ்டிக்ஸ் காமிங்கன்னு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி கொஞ்சம் டார்க்கர் ஷேட் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், ஒரு ரெட் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேங்க, நான் இங்கே லாக்மியோட லிப்ஸ்டிக்ஸ் தான், இதுதான் நான் அடிக்கடி போட்டுப்பேன், நிறையா போட்டுருக்கேன். இது குஷன் மேட் லிப்ஸ்டிக்கு, GR2 இஸ் த நம்பர். ஓகே, இப்போ பொட்டு. ஸோ இதுதான் சிம்பிள் மேக்கப்பு. நம்ம வந்து ஃபவுண்டேஷன் அண்ட் மஸ்காரா அதெல்லாம் போட்டு அடுத்து வர எபிசோட்ஸில் பார்க்கலாம். இப்போ நான் சாரீ கூட காதத்தோடு கூட போட்டுக்கல, மேக்கப் எல்லாம் வண்டிக்கிடவே இல்லை. ஸோ நான் ஒரு சாரீ கட்டின்னு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேயா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மேக்கப் வந்து பார்த்தோம். இந்த சிசி க்ரீம் மேக்கப், ஃபவுண்டேஷன் செட் பிஃபோர், நான் அடுத்து வர இதில் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். மஸ்காரா எப்படி போட்டுக்கிறது, ஃபவுண்டேஷன் எப்படி போட்டுக்கிறதுன்னு. இந்த இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் எல்லோரும் சொல்லுங்க, கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இது மாதிரி ஒரு சிம்பிளான மேக்கப். ஆனால் ஒன்று சொல்கிறேன், பிபி க்ரீம்ங்கிறது டெய்லி தடவிக்கலாம், இப்போ ஆஃபீஸ் கேர்ள்ஸ் எல்லாம் தடவிக்கலாம். ஆனால் இந்த சிசி க்ரீம்ங்கிறதெல்லாம் எப்போவான ஒரு மந்த்லி ஒன்ஸ் தடவிக்கோங்க, ஏதாவது ஃபங்க்ஷன்னா போட்டுக்கோங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம வாங்கி வச்சுனோன்னு இருக்கோம், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், ரொம்ப நாள் ஓடிடும், ரொம்ப நாள் இந்த வருஷங்களே ஓடுதுலாம், 1 or 2 years கண்டிப்பாக ஓடும். அதனால வந்து இந்த மாதிரி இந்த பிபி க்ரீமாக இருக்கட்டும், சிசி க்ரீம் ஆர் இந்த ஃபவுண்டேஷன், இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. லிப் லைனர்ஸ் ஆர் லிப்ஸ்டிக்ஸ். ஸோ நம்ம பார்லர் போகாமையே வீட்டில் வந்து நம்ம பண்ணிக்கலாம், கண்டிப்பாக பண்ணிக்கலாம். பார்லர் போனால் தான் நம்மளை அழகுபடுத்திக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறது 50+ அப்படின்னா கூட நிறையா யங்ஸ்டர்ஸ், நிறையா யங் கேர்ள்ஸுக்கும் இதனால் அவங்க பயன்பெறாங்கன்னா ஐ பி மோர் ஹாப்பி. நான் சொல்லியிருக்கிறது இல்லாமல் ரொம்ப சாதாரண டெக்னிக் தான் சொல்லியிருக்கேன், ரொம்ப அட்வான்ஸ்டு அதுக்கெல்லாம் நான் போகலை, எனக்கு தெரியவும் தெரியாது. நான் ஏதோ படிச்சுட்டு எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக என்ன தெரிஞ்சுட்டேனோ அதை உங்கள் எல்லாரோடையும் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க, கண்டிப்பாக எழுதுங்க, உங்களோட இதெல்லாம் அனுபவங்கள்லாம் எழுதுங்க எப்படி இருந்ததுன்னு. ஸோ அடுத்த இதில் சந்திக்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.